வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம ஒரு நல்ல கதை கேட்க போறோம். ஒரு பெரிய அழகான காட்டில் நிறைய விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த காட்டில் விக்ரம் புலி இருந்தான். அவன் ரொம்பவே வேகமானவன். விக்ரம் புலி எப்போதுமே கத்திட்டு தன் வேகத்தை பற்றி பெருமையா பேசுவான். அந்த காட்டின் ஓரத்துல சாம்பு என்ற ஆமை இருந்தது. சாம்பு மெதுவா நடந்தாலும் அமைதியானவன். ஒரு நாள் விக்ரம் புலி சொன்னான், சாம்பு, நீ எப்பவுமே மெதுவா தான் நடக்கிறாள், என்ன சிருஷ்டி? சாம்பு சிரிச்சு சொன்னான், மெதுவா நடந்தாலும் என் பாதை சரியானது புலியனா? விக்ரம் புலிக்கு கோபம் வந்தது. நாளை நம்ம போட்டி போடலாமா? யாரு பழத்தை சீக்கிரம் பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லா விலங்குகளும் அப்படியே ஆச்சரியமா பார்த்தாங்க. மறுநாள் போட்டி ஆரம்பம். விக்ரம் புலி விரைந்து ஓடியான். சாம்பு மெதுவா நடக்க ஆரம்பித்தான். விக்ரம் பாதியிலேயே தாகமாகி ஒரு குட்டை அருகே தண்ணீர் குடிச்சான். குடிச்சிட்டு தூங்கிட்டான். சாம்பு மெதுவா ஆனால் நிதானமாகவே சென்றான். ஓயாமல் நடந்தான். அது பழத்தின் மீது ஏறி பழத்தை எடுத்து பிடித்தது. அப்போ புலி விழித்திரு பார்த்தான். ஆமை ஜெயிச்சிட்டானே, சாம்பு சொன்னான். பொறுமை இருந்தா எல்லாமே முடியும் புலியனா. விக்ரம் தலையாட்டி சிரித்தான். நீங்க நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி. அந்த நாள் இருந்து எல்லா விலங்குகளும் வேகம் மட்டும் போதாது, பொறுமையும் வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டாங்க. கதையின் நற்சொல்: வேகம் இல்லை என நம்பிக்கை கைவிட வேண்டாம். பொறுமையும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம்.